ஞாபகப்படுத்துறதுக்கோ என்னமோ தெரியல, இயற்கை தானாவே சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஐயா. அப்போ நாம என்ன செய்யணும்னா, முடிவு அப்படின்றதுல நாம எடுக்கிற முடிவு அப்படின்றது ஆரம்பத்திற்கு மட்டும் இல்ல, ஒரு செயலை எப்ப முடிக்க வேண்டும்ன்றதையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு பேர் தான் முடிவு. ஒரு செயலை ஆரம்பிப்பதற்காக நம்ம முடிவு எடுக்கணும். ஆனா அந்த முடிவுல என்ன அடங்கி இருக்கணும், அந்த செயலை எப்ப முடிக்க போறோன்றதையும் சேர்த்து முடிவு எடுக்கணும். அப்போ படி இருக்கு பாருங்க, 20 வருஷத்துல கத்துக்கணும்னு, அது சிறப்பா நடைபெறுகிறது. அதுல எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனா அடுத்தது இல்ல, நம்ம ஒரு வெற்றி அடைவதற்காக அல்லது ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்காக அடுத்த 20 வருஷம் நம்ம ஆக்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்காக, மேக் சிஸ்டம். ஆனா நாம என்ன பண்ணணும்னா, சம்பாதிக்கிறதுக்காக உழைக்க ஆரம்பிச்சு சிஸ்டத்தை உருவாக்காமலேயே நாம் மட்டுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு நீங்க சிஸ்டத்தை கத்துக் கொடுக்கலன்னா என்ன ஆகுன்னா, கடைசி வரைக்குமோ நீங்களே ஊட்டி விடணும், நீங்களே பல் தேய்ச்சி விடணும், நீங்களே குளிப்பாட்டணும். இது குழந்தையா இருக்கும்போது நீங்க செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 5 வயசு ஆச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்கும் நமக்கு. 10 வயசு ஆச்சுன்னு வச்சுங்க, திட்டிக்கிட்டே செய்வீங்க அந்த வேலையெல்லாம். 15 வயசு ஆச்சுன்னா, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்குல்ல, இதெல்லாம் செய்ய தெரியாதானே. அப்போ செய்ய தெரியாதது அவனுடைய குற்றம் அல்ல, சரிங்களா? நாம என்ன பண்ணணும், அவனுக்கிட்ட சிஸ்டத்தை கத்துக் கொடுக்காமலே நாமளே செஞ்சுட்டே இருக்கிறோம். சில பேரண்ட்ஸ் அந்த தப்பு பண்றாங்க. அப்படியே குழந்தைய உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு அவன் படிச்சு முடிச்சோன்னு, இப்போ நீ ஃபாரின் போய் செய்யு, வெளி மாநிலத்துல போய் செய்யணும்னா அவனுக்கு தடுமாறுறான் அவன். காரணம் அவனுக்கு சிஸ்டத்தை கத்துக் கொடுக்கல. எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க அவங்க பையனை நல்லா படிக்க வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு போறான். சரிப்பா நீ இந்த மாதிரி வீட்டுல பணம் வச்சுக்கிறேன், எடுத்துட்டு ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, போன் அடிக்குது, வந்துடுறேன். சார் அந்த பெபினாசி நம்பர் யூஸ்ஃபுல்லா இருந்ததா சார்? சார் அருள் சார் சொல்லுங்க சார். கேக்குதா? அது கோல்டன் ரேஷியோன்னு கடைசியில் தான் கலந்துக்கிற வாய்ப்பு இருந்து, அது என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன் சார். வரத்துக்குள்ள முடிஞ்சா வந்துட்டேன் ஐயா. சார் வந்துட்டாங்க. அதுதான். அப்போ அந்த பையனுக்கு அவங்க எங்க ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஏன்னா நான் ஒரு வேலையை நான் வந்துட்டேன் நானே, நீ இன்டர்வியூ கிளம்பும்போது நான் பணம் வச்சிருக்கேன், அம்மா பணம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்கன்னு. சரி நீ எடுத்துட்டு போயிட்டு திரும்ப ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபோன் வருது பையன்கிட்ட. என்னப்பா அப்படின்னு, இல்லம்மா என்னை இறக்கி விட்டுட்டாங்கன்னு. ஏன் இறக்கி விட்டாங்கன்னு, எவ்வளோ எடுத்துட்டு போனா 500 நோட்டு. டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு 500 நோட் ஏறிட்டு அவர் கேட்டிருக்காரு, 12 ரூபாயோ 13 ரூபாயோ சில்லற, அதை கொடுப்பானோன்னு, இல்லை நான் 500 தான் எடுத்துட்டு வந்தேன். சரி இறங்கு அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ ஒரு டவுன் பஸ்ல போகணும்னா கொஞ்சம் சில்லறை வேணும் அப்படின்றது கூட அவனுக்கு தெரியல. ஏன்னா இப்ப அப்படி கத்துக் கொடுக்கல அவனுக்கு. ஆனா படிப்புல நல்லா புலி. சில பேர் என்ன பண்ண, தன்னுடைய வீட்டு குழந்தைகளை படிப்புல புலியாக்கிட்டு பொது உலகத்துக்கு வந்தா பூனையாக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் கத்துக் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு படிப்புல எல்லாம் நல்லா தெரியும், எல்லாம் நல்லா தெரியும். ஆனா பொது வாழ்க்கைக்கு வந்தா அந்த பொது வாழ்க்கையினுடைய அணுகுமுறை தெரியுமான்னா பல பேருக்கு தெரியல. அங்க அவன் தடுமாறுறான். ஆனா யார் எந்த பையன் உங்களுக்கு பள்ளியிலும் கல்லூரியிலும் ஆவரேஜ்னு பேர் வாங்கினானோ அவன் பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையுமே கத்துக்கிறான். அதே போலதான் நம்ம இங்க என்ன பண்றோம்னா, நம்முடைய தொழில் அப்படிங்கிற ஒன்று எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்கணும், படிச்சு முடிச்சாச்சு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, எல்லாருமே சம்பளம் வாங்குற இடத்துல தான் நம்முடைய வருமானத்தை ஆரம்பிக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சரிங்களா, பில்கேட்ஸுக்கே அட்வைசரா இருந்தவர் ராபர்ட் கியோசாக்கி.
அந்த ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்றாரு, ஒரு 5 வருஷம் ஒரு தொழில சம்பாதிக்கிறதுக்காக கத்துக்குங்க போங்க. ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குற இடத்துக்கு போங்க ஒரு தொழில கத்துக்கிறதுக்கு. அடுத்த 5 வருஷம் அந்த தொழில நீங்களே செய்யுங்க. சரி, இப்ப அடுத்தவங்ககிட்ட போய் செஞ்சுட்டு இருந்தது அடுத்து நீங்களே செய்யுங்க. அது அவர் எப்படி பிரிக்கிறார், 4 குவாரண்டா பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் குவாரண்ட் எம்ப்ளாய், அடுத்த குவாரண்ட் செல்ஃப் எம்ப்ளாய். அப்போ முதல்ல வந்து நீங்க இன்னொருத்திட்ட வேலைக்கு போங்க, அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாய் ஆயிட்டு நீங்களே அந்த தொழிலை செய்யுங்க. இதுக்கு என்ன ஆகும்னா ஒரு 10 வருஷம் ஆயிடும். இந்த 10 வருஷம் முடியும் போது அடுத்து உங்களுக்கு பேர் என்னன்னா பிசினஸ் மேன் பிங்கிற குவாரண்ட் அல்லது பிசினஸ் ஓனர். அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நூத்துக்கணக்கான மக்கள் வந்து விடுவார்கள். அந்த இடத்துக்கு நீங்க போகணும். அடுத்த 5 ஆண்டுகள்ல நீங்க பிசினஸ் ஓனரா இருக்கும்போது கூட கொஞ்சம் வேலை இருக்கும். ஆனா அடுத்த 5 ஆண்டுகள் என்ன சொல்றாரு அவரு, இன்வெஸ்டர் அப்படின்ற இடத்துக்கு நகர்த்தப்படுகிறீர்கள். இன்வெஸ்டர். அதுக்கு பிறகு என்ன ஆகுன்னா, நீங்க ஒரு தொழிலுக்கு ஓனரா இருப்பீங்க. அப்புறம் போக போக பல தொழிலுக்கு ஓனரா மாறுவீங்க. அடுத்தது இன்வெஸ்டர். எதெல்லாம் இந்த உலகத்துல உள்ளோ அந்த தொழிலில் எல்லாம் உங்களுடைய முதலீடு இருக்கும். என்ன இருக்கும்? உங்களுடைய முதலீடு இருக்கும். அப்படி மாறுறதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா, பணம் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய தருணம்ன்றாங்க. சொல்லுங்க அருணகிரி சார். சுகாரி டேபிள் சார். சுகாரி சுகா சுகாரி டேபிள். ஆ அந்த அந்த 4 குவாட்ரண்ட்டுக்கு வந்து சுகாரி டேபிள். ஆமாங்க ஐயா, ஆமா. அப்போ இந்த 4 சிஸ்டத்தையும் நீங்க முடிக்கும் போது என்ன ஆகுன்னா 20 இயர் கம்ப்ளீட்டட். இதுக்கு 5 வருஷம் எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாய்க்கு 5 வருஷம் 10 வருஷம், பிசினஸ் மேனுக்கு ஒரு 5 வருஷம் 15 வருஷம், இன்வெஸ்டருக்கு ஒரு 5 வருஷம் 20 வருஷம். அப்போ 20 வருஷத்துல நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு பெரிய சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வருமானத்திற்காக ஒர்க் பண்ணக்கூடாது. எவன் ஒருவனுக்கு சிஸ்டத்தை உருவாக்க கத்துக்கிட்டானோ அதுக்கு பிறகு அவனுடைய வேலையெல்லாம் சிஸ்டம் உருவாக்குறது மட்டும்தான். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, ஒரு தொழிலை வந்து அவரு பல வருஷமா பாடுபட்டு உருவாக்கி இருப்பாரு. ஆனா அது சிஸ்டமா உருவாக்கிட்டாருன்னா 2வது தொழில் 3வது தொழில் 4வது தொழில்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கு 2வது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு தொழில் உருவாக்கின காலத்துல அடுத்தது ஒரு 10 20 தொழில் உருவாக்கிடுவாரு. மீண்டும் அந்த காலத்துல நூற்றுக்கணக்கான தொழில்களை அவரால் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்படிதான் வந்து ஒரு கண்டுபிடிப்பாளர் முதல் பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாரு. 2வது 3வது பொருள் ஒரு 10 20 பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துவாரு. அது பிறகு நூத்துக்கணக்கான பொருளை சாதாரணமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இப்படிதான் நடக்குது. அப்ப அந்த மேக் த சிஸ்டம். இப்ப நாம அதுக்காக தான் என்ன பண்ண போறோம்னா, கொடுத்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு நான் சொல்லி நீங்க ஒரு 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கொடுக்க ஆரம்பிச்சு நீங்களும் வாழ்க்கையில முன்னேறீங்க, நானும் வாழ்க்கையில முன்னேறேன். இப்படி அது போயிடக்கூடாதுனால தான், கொடுப்பதினால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக நாம் ஒரு ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் பண்ண போறோம். கிட்டத்தட்ட அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. 1. 2வது தொழில். தொழில்ல ஃபெயிலியராக போகிறதுக்கான காரணம், நீ சிஸ்டத்தை உருவாக்கிட்டியா, உருவாக்கலன்னா அதை உருவாக்குற வரைக்கும் தொழிலை நிறுத்தாத அப்படின்னு அதை மென்டாரிங் பண்றதுக்காக அதுக்கு ஒரு கம்பெனியும் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஐயா, நான் இன்னொரு டிவைஸ்ல கனெக்ட் ஆகிறேன் ஐயா. சரிங்க, கொஞ்சம் அதை மட்டும் பர்மிட் பண்ணுங்க. நான் திடீர்னு 6:30 மணி ஆயிடுச்சாங்க அப்படின்னு பார்த்தேன். ஐயா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், நாம நேரத்தை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு செயல்பாட்டையும் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம், முடிக்கிறதுக்கான நேரம், அதுக்கடுத்து காலம்.
காலம் அப்படிதான். எவ்வளவு நேரம் அதை செய்ய போறோம்? ஒரு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகுதா? அதை கவனிங்க, கண்காணிங்க. இன்னைக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதா? கவனிங்க, கண்காணிங்க. கண்காணிச்சு நீங்க அடுத்துல என்ன பண்ணணும்னா, அதை எப்படி பயன்படுத்தணும்னா, 1 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை என்னால 50 நிமிஷத்துல முடிக்க முடியுதான்னு முயற்சி பண்ணுங்க. 50 நிமிஷத்துல முடிக்கிற வேலையை அடுத்தது 45 நிமிஷத்துல முடிக்க முடியுதா பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த நேரத்தை சுருக்கி 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 அந்த வேலையை முடிக்க முடியுமான்னு பாருங்க. அதில் நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவீங்க. 1 மணி நேரத்துல செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்க 1/2 மணி நேரத்துல செய்யக்கூடிய நபரா மாறிட்டீங்கன்னா, மக்கள் அந்த வேலைக்காக உங்களைத்தான் விரும்புவார்கள். அங்கதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ 2வது காலத்தை எப்படி பயன்படுத்தணும்னா இப்படிதான் பயன்படுத்தணும். நமக்கு எவ்வளவு காலம் ஆகுது? 1 மணி நேரம் ஆகுதா? 2 மணி நேரம் ஆகுதா? பாருங்க. பார்த்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் சுருக்குங்க, இன்னும் கொஞ்சம் சுருக்குங்க, இன்னும் கொஞ்சம் சுருக்குங்க. அதே போல எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம விரும்பி குறைவான நேரத்துல அதிகமான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியுதுன்னு பாருங்க. குறைவான நேரத்துல அதிகமான ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியுதுன்னு பாருங்க. சரி, இதுதான் காலத்தை பயன்படுத்தக்கூடிய முறை. 3வது முறை ஐயா, 3வது முறை குறியீடு ஐயா. குறிப்பிட்ட அளவு. ஐயா குறியீடுகள் ஐயா. குறியீடு. அப்போ குறியீடுகள் நீங்க போடுற கையெழுத்துல கொண்டாடலாம் குறியீடு. நீங்க எழுதுற எழுத்துக்கள்ல கொண்டாடலாம் குறியீடுகளை. சரிங்களா? உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நீங்க குறியீடுகள்ல ஒரு பேர் வச்சுக்கலாம். சரில, இந்த மார்வாடி கடைக்கு சேட்டான் கடைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு பொருள் எடுப்பான், உங்களுக்கு விலை சொல்லுவான். நீங்க கம்மியா கேட்டீங்கன்னா உடனே அதை திருப்பி பார்ப்பான். அதுல பாத்தீங்கன்னா ஏ போட்டிருப்பான். அவனுக்கு அது ஒரு குறியீடு. அது என்னடான்னா அவன் பார்த்துட்டு இல்லைங்க அதுக்கால வராதுங்க. அது என்னன்னா அந்த பொருளுடைய அடக்க விலை. அது ஒரு குறியீடா போட்டு வச்சிருப்பான். இன்னைக்கு வந்து நீங்க பாருங்க, பல பிராண்டிங்ல தெரியல ப்ராடக்ட் வந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஒரு பேர் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு கோடு கொடுக்குறான் பாருங்க, கோடு. அதெல்லாம் ஒரு குறியீடு. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல விஷயங்களுக்கு ஒரு கோடு பயன்படுத்துங்க, குறியீடாக. குறிப்பாக உங்க தொழில் முறையில அதெல்லாம் கொண்டு வாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற வேலைகள்லாம் அப்படியே இல்லாம அதெல்லாம் ஒரு குறியீடுக்குள்ள மாத்துங்க. அந்த குறியீடு சொன்னா உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். எப்படி எங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, எஸ்ஓ வந்தாரா? எஸ்ஐ என்ன சொன்னாங்க? ஏஎஸ் அந்த வேலை செஞ்சாச்சா? டிடி எங்க கிளம்பிட்டாரா? ஜேடி சார் மீட்டிங் நடத்துறாரா? அப்படின்னும் போது அது எங்களுக்கு குறியீடு. அது அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டெஃபினேஷனுக்கெல்லாம் இது அந்த ஒவ்வொரு இடத்துல ஒரு பேரு. சரிங்களா? எங்க ஆபீஸ்ல எஸ்ஐன்னு ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக எஸ்ஐ தெரியும். அவர் பேர் சப் இன்ஸ்பெக்டர். எங்க ஆபீஸ்ல எஸ்ஐ இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்னு பேரு. அப்ப அந்த மாதிரி குறியீடுகளாக பயன்படுத்துவது. அதுக்கு அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற அசல் குறியீடுகள். வாட்ஸ்அப் இன்னைக்கு வந்து உலகம் முழுதும் இது எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னா அது காரணம் வாட்ஸ்அப்குள்ள இருக்கிற குறியீடுகள். அந்த குறியீடுகள் என்னவா இருக்குன்னாங்க எமோஜிஸா இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ எமோஷனுக்கான குறியீடுகள் தான் எமோஜிஸ். இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு மெசேஜ் போடுறாரு, நம்ம வாய் திறந்து ஆஹா ஓஹோ அற்புதம் அது இதுன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு தம்ஸ் அப் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அது ஒரு குறியீடு. அது அந்த மாதிரி நீங்கள் குறியீடுகளாக பயன்படுத்தினாலும் எண்களை பயன்படுத்ததாக பொருள். அடுத்து 4வது ஒளி வடிவம் ஐயா.
என்னங்க ஐயா? ஒலி வடிவம். ஒலி வடிவம்னா சவுண்டு. ஒலி. சரிங்களா? நீங்க அடிக்கடி அந்த எண்களை பயன்படுத்தணும். இப்போ நம்ம கூட இங்க ஏதாவது சொல்றதா இருந்தா சொன்னா பஞ்சபூதம் சொன்னா நீங்க 5 பூதங்களையும் சொல்றீங்க. ஆனா அதுக்கு எண்களோட சேர்த்து சொல்றீங்கன்னா இல்ல. இப்ப சேர்த்து சொல்றோம். அந்த மாதிரி வீட்டுல பேச பழகும் போதும் மத்தவங்க கிட்ட பேச பழகும் போதும் உங்களுக்குள்ளே நீங்க சுய கட்டளைகள் சரிங்களா? அதுக்கு பிறகு என்ன அதாவது செல்ஃப் சஜஷன்ஸு செல்ஃப் கமெண்ட்லாம் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எண்களை பயன்படுத்திக்கணும். அப்போ நம்ம சவுண்ட் வழியா கொடுக்குற எல்லாத்துலேயுமே முடிஞ்சதுன்னா அந்த எண்களை கலந்துக்கணும். எத்தனை மணிக்கு, எந்த தேதி, எத்தனை தடவை, எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ தூரம், எவ்வளோ எண்கள், எவ்வளோ நம்பர்ஸு, இது எல்லாமே வந்துன்னா வார்த்தைகள் வரும்போது சவுண்டாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது 5வது ஃபார்மேட் வரி வரி வடிவம். வடிவம் ஐயா. வரி வடிவம். அதே மாதிரி தான் எழுதும்போதும் இப்போ நீங்கள் எழுதுறீங்கல்ல, எழுதும்போது அப்படியே வெறும் பாயிண்டா எழுதிட்டே இருக்காம point number 1. லைட் இருக்கு சார். சவுண்டோட ஒளி சவுண்டோட லைட்டும் இருக்கு. லைட்டா விட்டுட்டோம். என்னங்க ஐயா? இல்ல அந்த லைட்டு தான் வரி வடிவம். ஓ, இல்ல ஒளி வடிவம், அதுக்கடுத்து வரி வடிவம்னுக்கிறது லைட்டு தான். அதான் லைட்டு. வரி வடிவம்ன்றது லைட். புரிஞ்சிச்சுங்களா? நம்ம விடலாம் இல்ல அது. வரி வடிவம்ன்ற அப்போ வரி வடிவமா பயன்படுத்துவது. அப்போ எங்கெல்லாம் எழுதுறீங்களோ எழுதும்போது தயவு செய்து எண்களை பயன்படுத்துங்க. அடுத்தது 6வது வடிவம் அளவீடாக பயன்படுத்துங்க ஐயா. அளவீடுகளாக. அளவுகள். என்ன அளவு? நீங்க சும்மா நடந்து போறீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களுடைய ஆபீஸ் கார் பார்க்கிங்ல இருந்தோ அல்லது 2 வீலர் பார்க்கிங்ல இருந்தோ வண்டி விட்டுட்டு ஆபீஸ்க்குள்ள நீங்க நடக்கிறீங்கன்னா சும்மா அந்த ஸ்டெப் கூட கவுண்ட் பண்ணி பாருங்க. எத்தனை ஸ்டெப்ல நம்ம நடக்கிறோம். சரிங்களா? இப்படி அங்கங்க அந்த அளவீடுகள் வரணும். சரி, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். இப்படி எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ண என்ன கேட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ளாரே ஒரு கடிகாரம் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன டைம் இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு பார்த்தா தான் தெரியும். ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும். எக்ஸாக்ட் டைம் வரலனாலும் நியரஸ்ட் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் சொல்லும். ஒரு கடைசியா எடுத்து பார்த்தீங்கன்னா அது 6:25 6:35 இருக்கும். அது தெரியணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கடிகாரத்தை பார்த்தா நேரம் சொல்ற மாதிரி இருக்கிறோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு வெற்றியாளனுக்கு கடிகாரத்தை பார்க்காம கூட இப்போ என்ன டைம்னு சொல்ல தெரியணும். அதே போல நீங்க இருந்த இடத்துல இருந்து உங்களுக்கு திசைகள் தெரியணும். பல பேருக்கு திசையே தெரியாது. அப்போ திசைகள் தெரியணும்னா எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மேப்பு நீங்க உள்வாங்கி வச்சிருக்கணும் மனசுல. தமிழ்நாடு மேப்பு உள்வாங்கி வச்சிருக்கணும். சரிங்களா? டெல்லி எந்த பக்கம் இருக்குன்னு இப்போ உங்க ஊர்ல இருந்து கேட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க சரியான திசை காமிங்கன்னா உங்களுக்குள்ள இப்ப இந்தியா மேப்போட இமேஜினேஷன் வந்துடணும். வந்தாதான் இப்போ வேலுமதன் சார்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவர் ஒசூர்ல இருக்கிறாரு. அப்போ ஒசூரனுடைய வடக்கு பக்கமா பார்த்து திரும்பி நின்று டெல்லி இங்கிருந்து மேலதான் இருக்குது அப்படின்னு. அப்போ அவருக்கு அந்த பக்கம் தெரியும். பல பேருக்கு அந்த மாதிரி திசைகள் தெரியாது. புரியுதுங்களா? நேரங்கள் இந்த எண்களோட கனெக்ட் ஆகிற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது லாஜிக். எண்களோட கனெக்ட் ஆகிற பல விஷயங்கள் அது லாஜிக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா
பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட் மேப்பெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்களால் தான் ரூட் மேப்பை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இங்கேருந்து நம்ம கிளம்புறோம்னு வச்சுங்க, கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் கூட நீங்கள் அப்படியே ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா ரூட்டை மனசில் வச்சுக்கிட்டு திரும்ப போயிட்டு வந்துடுவீங்க. ஆனால் ஒரு பெண்களால் போகிறது கஷ்டம். ஆனால் அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மைண்டு என்ன மைண்டுன்னா, அவங்களது எமோஷனல் மைண்டு, நம்ம மைண்டு லாஜிக்கல் மைண்டு. அதனால் இந்த எண்கள் தொடர்பானதெல்லாம் லாஜிக். அப்போ எண்கள் தொடர்பான பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கு எண்கள் தொடர்பான விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. ஆனால் எமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். அவங்க ஒரு புடவை கட்டிட்டு வந்து கேட்பாங்க, ஏங்க இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. நம்ம திருன்னு முழிப்போம். முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம், இந்த 3000 போட்டு எடுத்தியா அந்த புடவை தானே, அது இருக்கட்டுங்க. ஏன்னா நமக்கு அந்த அமௌண்ட் தான் ஞாபகம் இருக்கும், ஏன்னா அது எண்கள். அவங்க சொல்லுவாங்க, அதாங்க எங்க அக்கா பொண்ணு கல்யாணம் நடந்துச்சுல்ல அந்த புடவைங்க அப்படின்னுவாங்க. நமக்கு இந்த அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தே மறந்து போயிருக்கோம், நமக்கு கல்யாணம் நடந்தும் மறந்து போயிருக்கோம். அவங்க அக்கா பொண்ணு கல்யாணம் அப்போ எடுத்து கொடுத்துன்னுவாங்க. அப்போ அவங்களுக்கு எதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும்னா, அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகிற விஷயங்கள் அவங்க கிட்ட ஞாபகத்தில் இருக்கும், நம்ம கிட்ட லாஜிக்கா கனெக்ட் ஆகிற விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும். அப்ப நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த திசையை நாம் அறிய வேண்டும், நேரங்களை அறிய வேண்டும், நமக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப நமக்குள்ள நேரம் ஓடிட்டே இருந்ததுதான் நம்மகிட்ட அந்த டைம் கான்சியஸ் இருக்கும். அதே போல திசைகளுடைய கான்சியஸ் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாயிண்ட் அளவீடுகள் தான் இப்ப பார்த்தாச்சு. சரிங்க, ஒழுங்கீடுகள் ஒழுங்கீடு இருக்கிறதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஒழுங்கீடு என்பது நிரல், அதாவது வரிசை. சரிங்களா? இந்த ஒழுங்கீடுல இருந்து தான் ஒழுங்கு அப்படிங்கிறதும், அதாவது ஒழுகுதல் அப்படிங்கிறதும் வந்தது. ஒழுக்கம்ங்கிற வார்த்தை ஒழுகுதல்ன்ற வார்த்தையில தான் வந்தது. அப்போ ஒழுகுதல்னா என்னன்னா, மேலிருந்து வருவதுன்னு பொருள். கீழேருந்து தண்ணி மேல போச்சுன்னா நம்ம ஒழுகுதுன்னு சொல்லுமா? இல்லைங்கய்யா, சொல்ல மாட்டோம். மேலிருந்து கீழே தண்ணி வந்தாதான் ஒழுகுதல்னு சொல்லுவோம், ஒழுகுதுன்னு. புரியுதுங்களா? அப்போ ஒழுகுதல் மேலிருந்து வருவது அப்படின்னு பொருள். அதனாலதான் நம்ம ஒழுக்கம்னு சொல்றோம். ஒழுக்கம் என்பது மேலிருந்து வருவது. அப்போ ஒரு ஒழுங்கு, நம்ம கிட்ட ஒரு ஒழுங்கு இருக்கிறதா அப்படின்னா இல்ல. அதான் நம்ம பாடத்திட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க 9 விதமான ஒழுக்க முறைகள். சரிங்களா? நம்பிக்கை சார்ந்த ஒழுக்க முறைகள் என்ன, எண்ணிக்கை சார்ந்த ஒழுக்க முறைகள் என்ன, இயற்கை சார்ந்த ஒழுக்க முறைகள் என்னலாம் நீங்க பின்னாடி பார்க்க போறீங்க. அப்போ 9 வகையான ஒழுக்க முறைகள் இருக்கின்றது. அப்போ அதெல்லாம் கடைபிடிக்கணும் நம்ம செல்வந்தன் ஆகிறதுக்கு. அப்போ ஒரு ஒழுங்கு இருக்குதா நம்ம கிட்ட? உங்களை நீங்களே ஒரு ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் நமக்கு காலதாமதம் ஆயிட்டே இருக்கும். ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம கலந்துக்கிறோம்னா, நம்ம ஒரு ஒழுங்குல இருந்தோம்னா கரெக்டான நேரத்துக்கு கலந்துக்குவோம். இங்க நான் பார்க்கிறது, இந்த நிகழ்ச்சியில நான் பார்க்கிறது, எப்போ ஜூம்குள்ள உள்ள வந்தாலும் அருணகிரி சார் தயாராகிறார். அவர் நைட்டே போட்டு வச்சிருவாரான்னு தெரியல, ஜூம் ஆன் பண்ணி வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு நம்ம வந்தாலும் அங்க வெயிட்டிங் ரூம்ல அருணகிரி காட்டும் பேரு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு வகையில என்ன ஏர்போர்ட் அத்தாரிட்டியில இருக்கிறதுனால, சரிங்களா, விமானங்களை இயக்கக்கூடிய இடத்துல இருக்கனால, அந்த ஒழுக்கம் இல்லைன்னா விமானத்தை இயக்கிறது ரொம்ப கஷ்டம். பஸ் மாதிரிலாம் நேரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன எடுக்கலாம்னா எடுக்க முடியாது. கண்டிப்பாங்க. சரிங்களா? இல்ல ட்ரெயின் மாதிரி
காலை அரை மணி நேரம் லேட்டு, 1 மணி நேரம் லேட்டு அப்படி எடுக்கலாம்னா முடியாது. அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டைம் கான்ஷியஸை பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற காரணத்தினால அவர் வந்து என்னன்னா நேரத்துல ரொம்ப ஒழுங்கா இருக்கிறாரு. இதே மாதிரி நம்ம வந்துன்னா அதான் இந்த 9 வகையான ஒழுக்க முறைகள் இருக்கு பாருங்க, அதுல ஒண்ணு அவர்கிட்ட பர்ஃபெக்டா இருக்குது. அதை சார்ந்து இன்னும் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ண நம்ம செல்வந்தனா ஆயிடுவோம். சரிங்களா? அப்ப அந்த ஒழுக்கம்னு சொல்லக்கூடிய ஒன்று கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். அந்த ஒழுக்கத்திற்கான சரிங்களா எண்களை பயன்படுத்தக்கூடிய முறை தான் ஒழுங்கீடுன்றது. அடிச்சேன்னு வச்சுங்க, எனக்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சிருப்பேன், அப்படிதான் அடிப்பேன். உடனே ஆஃபீஸில் இருக்கிறவங்கள சத்தம் போடுவாங்க, ஏன்பா ஆஃபீஸர் லேட் ஆகுதுன்றாரு, சீக்கிரம் கொடுப்பா, ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல கொடுன்னு. இந்த முன்ன பின்ன கதையே நம்ம மட்டும் ஆகாது. இல்லை, அது எவ்வளோ நான் விரும்புகிறேனோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை நான் கொடுப்பேன், இல்லைன்னு நீ அடிச்சுக்கிட்டுருவேன். அதே போல தான் ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுற இடத்துக்கோ அல்லது ஒரு டிசைனிங் பண்ணுற இடத்துக்கோ நான் பெரும்பாலும் போய் உட்காரதில்ல. உட்கார்ந்தேன்னு வச்சுங்க, அந்த டிசைனர் வெறுத்து போயிடுவான். ஏன்னா நான் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அதில் எதிர்பார்ப்பேன். நம்ம இப்போ ஒரு வார்த்தை எழுதணும்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இரட்டை மேற்கோள்னு இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், முடியும் போது எப்படி இருக்கணும், உள்பட ஒரு கமா உள்பட எல்லாத்தையுமே நான் இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். இப்ப பாருங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நாராயண் சார் இல்லாதனால அந்த ஒரு ஒழுங்கு நம்ம கிட்ட தவறிடுச்சு, ரெக்கார்ட் போடல. முதல்ல அருணகிரி சார் சொன்னாரு, ஆனா என்ன நடந்துச்சு, நம்ம இந்த பிரார்த்தனை பாட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியா போடலாம்னு நினைச்சோம். நான் நேரடியா பேச்சுக்குள்ள போகணும்னு நம்ம எல்லாருமே மறந்துட்டோம், முடிஞ்சிருச்சு, போட முடியல. அது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் இன்னைக்கு செய்யறதுக்கு ஒவ்வொருத்தரை நம்ம உருவாக்கிட்டே இருக்கிறோம். இப்ப அந்த வகையில அவர் ஒரு ஒழுங்குல இருக்கிறார், எப்ப இதை ஆரம்பிக்கணும் எப்ப முடிக்கணும், சரிங்களா, யூடியூப்ல கனெக்ட் பண்றது. நான் ஏதோ ஒரு நாள் நான் நடத்தும் போது யூடியூப்பை கனெக்ட் பண்ணாம நடத்திட்டேன், அன்னைக்கு ரெக்கார்டு இல்லை, அவ்வளவுதான். அந்த மாதிரி நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றதா? இல்லை. பல பேர் வேலையின் காரணமாக சாப்பிடக்கூடிய நேரம் என்பது எப்பனாலும் சாப்பிட்றாங்க, அதுல ஒழுங்கு இருக்குதான்னா இல்லை. என்னன்னா நிறைய வேலை இருந்ததுங்க, என்னைக்கோ ஒரு நாள் 2 நாள் தவறலாம், ஆனா பல பேர் அதை வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அப்ப நேரத்தை பயன்படுத்தும் போது அங்க ஒழுங்கு இருக்கணும், வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அங்க ஒழுங்கு இருக்கணும், செயல்படும் போது அங்க ஒழுங்கு இருக்கணும். சரிங்களா, நாம எண்ணக்கூடிய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அந்த எண்ணங்கள்லயும் ஒழுங்கு இருக்கணும், சிந்தனைகள்ல ஒழுங்கு இருக்கணும், நாம நினைக்கிற நினைப்புகள்ல ஒழுங்கு இருக்கணும், பார்க்கிற பார்வையில ஒழுங்கு இருக்கணும், கேட்கிற கேள்விகள்ல ஒழுங்கு இருக்கணும், எழுதுற முறையில ஒரு ஒழுங்கு இருக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு ஒழுங்கு வந்துகிட்டே இருக்குது நமக்கு. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ற காரணத்தினால தான் நம்மளுடைய வெற்றி ரொம்ப காலதாமதமாகுது. அப்போ ஒழுங்கீடு, இது எத்தனாவது முறை? ஏழுங்க ஐயா. 7வது முறை. ம். பல பேர் வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா செருப்பு கூட கசாமசா கசமசா கசமசான்னு விடுவாங்க. ஓகேங்களா, நீங்க போய் பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல எல்லாம் ஒழுங்கா இருந்ததுன்னு வச்சுங்க, உடனே கேட்கிற கேள்வி, அப்பா மிலிட்ரியில இருந்தாரா? என்ன காரணம்னா, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அரசு பணியில ஒரு ஆளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒழுங்காக்கி வச்சிருக்கிற இடம் எதுனா மிலிட்ரி தான். இல்ல அதுக்கு படுத்து கொஞ்சம் லிபரலா இருக்கிறது போலீஸ்காரங்க. அப்ப இந்த 2 துறையை தவிர ஒழுங்கா ஒருத்தன் இருக்கிறான்னா, ஏதோ ஒரு படத்துல கூட ஒருத்தன் ஹீரோ சொல்ல வருவான், எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் ஆபீசரா அப்படின்னு வா ஹீரோயின் கதாநாயகி கேட்பா, போலீஸ் ஆபீசரானு. அது என்ன ஸ்ட்ரிக்டான அப்படின்னா அது போலீஸ் ஆபீசரா இருக்கணும் தான் இருக்கணுமா என்ன?
இல்ல இல்ல எங்க அப்பா ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூல் டீச்சர்னு சொல்ல வந்தேன் அப்படின்வான். அப்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு உடனே போலீஸ்காரரான்னு கேட்பாவ. நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இன்னார் இன்னார் இப்படிதான் இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி நமக்குள்ளர ஒரு ஒழுங்கு இருக்கணும். இன்னைக்கு வேர்ல்டுலயே அதிகமான ஃப்ரீடம் கொண்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங், வேர்ல்டுலயே ரொம்ப ஃப்ரீடமான பிசினஸ் இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆனா அவ்வளவு ஃப்ரீடம் இருக்கிற காரணத்தினாலே என்னமோ தெரியல, அதுல பல பேர் ஒரு ஒழுங்கோடு செயல்படுறது இல்லை. சரிங்களா? ரொம்ப ஃப்ரீடம் இருக்கிற காரணத்தினால அதுல எத்தனை பேர் ஒழுங்கோட செய்யறாங்களோ அவங்க மட்டும் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. அதுல பல பேர் ஒழுங்கோட இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு வெற்றிங்கிறதே வாய்ப்பே எல்லாம் போயிட்டு இருக்குது. அடுத்த முறை என்ன முறை? கணக்கிடுங்க ஐயா. கணக்கீடு. இது எத்தனாவது முறை? 9 கணக்கு. 8 ஐயா. 8. சரிங்களா? 8வது முறை கணக்கீடு. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு கணக்கு பாடம் பிடிக்காது? ஏன்னா நம்ம சொல்லுவோம் பல இடங்கள்ல எனக்கு கணக்கு பாடம் வராது பிடிக்காதுன்னு. வரலாம் கூட பரவாயில்ல, இனிமேல் அதை வரவைங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்ச சப்ஜெக்டா கணக்கு மாறணும். சரிங்களா? அடிக்கடி மனசுக்குள்ள கூட்டி பாருங்க, கழிச்சு பாருங்க, பெருக்கி பாருங்க. அதெல்லாம் நீங்க மனசுல முதல்ல செஞ்சு பாருங்க. எங்க ஆபீஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கும்போது நான் என்ன செய்வேன்னா, பல நேரங்கள்ல ரிப்போர்ட்டை எல்லாம் மேனுவலா நான் திருத்திட்டு மனக்கணக்கு போட்டு எல்லாம் திருத்திட்டு திரும்ப கம்ப்யூட்டர்ல போடும்போது அதே ஆன்சர் வருதான்னு பார்த்து டிக் அடிச்சுக்குவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆபீஸ்ல இருக்கிற ஆபீஸரோ இல்லை மற்றவங்கள சொல்ற விஷயம், அது எதுக்கு மேனெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும், அதுல போட்டா வந்துட போதுன்னு. அப்படி அவன் போட்டு கொடுக்கும்போது சில ரிப்போர்ட்ல சில இடங்கள்ல ஃபார்முலா ஏதோ காப்பி பண்ணும்போது ஃபார்முலா வந்து காப்பி ஆகாம இருந்திருக்கும், இல்ல வேற ஃபார்முலா காப்பி ஆகிட்டு இருக்கும். இது தெரியாமலே ரிப்போர்ட் போட்டு அமைச்சிருவாங்க. அவங்க பார்த்து செக் பண்ணி தப்பா இருக்குன்னு கேட்கும்போது தான் என்ன தப்பா இருக்குன்னு ஐயோ நான் இதை காப்பி பண்ணி போட்டேன் ஃபார்முலா தப்பா ஆயிடுச்சுன்னு. இதையே நம்ம ஒரு தடவை மேனுவலா பார்த்துட்டு போட்டிருந்தீங்கன்னா தப்பு வருமானம் வராது. சரிங்களா? அந்த மாதிரி நாம அடிக்கடி மனசுல கணக்கு போட தெரிஞ்சுக்கணும். கணக்கு பாடம் நம்மளுடைய விருப்ப பாடமா மாறணும். சரிங்களா? இந்த கணக்குல வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, வாய்ப்பாடு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அந்த வாய்ப்பாடை நம்ம என்னைக்கா உட்காந்து சின்ன குழந்தை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். 2ஆம் வாய்ப்பாடு வருதா, 3ஆம் வாய்ப்பாடு வருதா, 10க்குள்ள இருக்கிற வாய்ப்பாடுலாம் நமக்கு சிறப்பா வருதா, வரலன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. அப்போ உங்களுடைய விருப்ப பாடமாக கணிதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இனிமேல் என்ன சொல்லக்கூடாது, எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், வராத சப்ஜெக்ட், முடியாத சப்ஜெக்ட்னு கணக்க சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அது அப்படிங்கிற நிலைமைக்கு அது மாறணும். எது? கணக்கீடு. அடுத்த முறைங்கய்யா மதிப்பீடு 9 மதிப்பீடாக பயன்படுத்தலையா? மதிப்பீடு. அன்னைக்கே நம்ம சொன்னோம், நம்ம மதிப்பீடுன்றது அதாவது இது எண்களை தாண்டின ஒரு விஷயம். ஆனாலும் அதுக்கும் எண்கள் தான் தேவைப்படுது. இன்னைக்கு வேலுமதன் ஐயா போறாரு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அவர் இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க ஐயா. இல்ல 100 கோடிக்கு மாசம் எவ்வளவு பாலிசி கட்டணுமோ நான் கட்ட தயார்னு சொல்றீங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நம்மளுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு என்றதுலாம் தெரியாது. அசஸ்மெண்ட் பாப்பாங்களா சார், இவரு வந்து அதுக்கு தகுதியானவரா, அதை கட்டுவாரா அப்படின்னு. பாயிண்ட் நம்பர் 1 உங்களுடைய வருமானம். பாயிண்ட் நம்பர் 2 உங்களுடைய அசெட் என்னன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு அது கொடுப்பாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்குது, நீங்க கட்ட முடியுன்றதுக்காக கொடுக்கறது இல்ல, உங்களை ஒரு மதிப்பிடுறாங்க. அவங்க அந்த மதிப்புக்கு தகுதியானவரா இருந்தா அவருக்கு அத்தனை கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும்.
இல்லைன்னா கிடைக்காது. நாமளும் என்ன செய்யணும்னா ஒரு பொருளுக்கான மதிப்புகளை மதிப்பிட தெரிஞ்சுக்கணும். இந்த பொருளுக்கு எவ்வளவு விலையை நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நான் அடிக்கடி ஒரு டிவி ஷோ பார்ப்பேன். என்ன ஷோ அப்படின்னா, அதுல வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த டிவி சேனல்ல ஏதாவது ஒரு கடைக்குள்ள போடுவாங்க விளம்பரம். அந்த கடையினுடைய விளம்பரத்துக்காக தான் அந்த ப்ரோக்ராம் பண்றாங்க. ஆனா ஏதாவது ஒரு கடைக்குள்ள போடுவாங்க. போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பொருள் எடுத்து வச்சுட்டு அவங்க அது என்ன விலைன்னு கேட்பாங்க நம்மகிட்ட. அந்த ப்ரோக்ராமுக்கு பேரு என்னது, என்ன விலையோ என்னமோ, அந்த ப்ரோக்ராம் பேரு ஏதோ அந்த விலை சம்பந்தமா தான் வரும். அப்போ அவங்க உள்ள போயிட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி இருக்கும். ஒரு பொருளை கையில எடுத்து வச்சுட்டு அப்ப நாம பார்த்து அந்த பொருளை பார்த்து இது என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணி நீங்க உங்களுக்குள்ள ஆன்சர் சொல்லிக்கங்க. அப்ப அதை எடுத்து காட்டும்போது அது இந்த விலை இருக்குதான்னு பாருங்க. அப்ப உங்களுக்குள்ள என்ன ஆகுன்னா ஒரு பொருளுக்கான விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை நீங்க அடைய ஆரம்பிப்பீங்க. ஒருத்தர் ஒரு வேலை செய்யறான்னா அதுக்கான மதிப்பு கொடுக்க நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சொல்றாங்க இல்லையா நம்ம மனிதர்களை மதிக்கக்கூடிய விதம்னு. அப்ப அந்த மதிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில அது இன்ஃபார்மேட்டா தான் இருக்குது. சரி, அடுத்த முறை 10ங்க ஐயா. வடிவங்கள். வடிவம். அதாவது நீங்க வட்டம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், சதுரம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், செவ்வகம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், முக்கோணம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், நாற்கோணம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், ஐங்கோணம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், அறுகோணம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், எழுகோணம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், எண்கோணம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், 9 கோணம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், 10 கோணம் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சக்தி இருக்கின்றது. அப்ப என்ன வடிவம் பயன்படுத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பல பேர் தன்னுடைய நிறுவனத்திற்கான லோகோ தயார் பண்றாங்க பாருங்க. அந்த லோகோ வட்டமா இருக்கணுமா, அல்லது முட்டை மாதிரி ஓவலா இருக்கணுமா, அல்லது முக்கோணம் இருக்கணுமா, சதுரம் இருக்கணுமா, செவ்வகம் இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. காரணம் நீங்க அந்த பேரை மட்டும் பயன்படுத்துறது இல்ல, அதுல இருக்கிற வடிவத்தையும் பயன்படுத்துது. அப்ப அந்த வடிவமும் ரொம்ப முக்கியம் நீங்க வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு. இதுதான் மொத்தம் 10 வகையில நம்ம எண்களை பயன்படுத்தக்கூடிய முறை. சரிங்களா? சரி. ரொம்ப நன்றி. சரிங்களா? இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. இந்த வடிவங்களுக்கு இன்னும் 1 or 2 எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா ஐயா? லோகோ அந்த மாதிரி வேற ஏதாவது? அதான் ஐயா வடிவங்கள் தான். சதுரம்ன்றது ஒரு வடிவம், செவ்வகன்றது ஒரு வடிவம், வட்டம்ன்றது ஒரு வடிவம், நீள்வட்டம்ன்றது ஒரு வடிவம், முக்கோணம்ன்றது ஒரு வடிவம். இல்ல அது புரியுதுங்க ஐயா. எங்கேயாவது ம். பயன்பாட்டுல இப்ப லோகோ சொன்னீங்க. ஓகே, நல்ல எக்ஸாம்பிள். கரெக்ட் தாங்க ஐயா. அது புரியுது. இப்ப சரி. எங்களுதான் லைலான்னா எல் லோகோ ரவுண்டா போடுவாங்க எங்க கம்பெனில. ம். அந்த மாதிரி லோகோ தாண்டி வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்ன 1 or 2 சொல்ல முடியுமான்னு கேக்குறேங்க ஐயா. இல்ல எங்க பயன்படுத்துறாங்கன்னா எப்படி? ஆமா பயன்படுத்து. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. பயன்படுத்துது. ம். அதாங்க ஐயா லோகோ தாண்டி வேற எந்த மாதிரி அப்ளிகேஷன்ல அதாவது இப்ப இந்த இது பொருட்கள் டிசைன் வடிவங்கள். பண்றீங்க இல்லையா? ஓகேங்க ஐயா. பொருட்கள் டிசைன் பண்ணும்போது நீங்க வடிவங்களை பயன்படுத்தலாம். டிசைன்லயே வடிவம். ஓகே, டிசைன்லயே புரியுதுங்களா? ஓகேங்க ஐயா. புரியுது பொருட்களை இப்போ. தயார் ஓகே, பண்றீங்கல்ல? ஓகே, ஓகே. ஓகேங்க ஐயா. நான் ஒரு புரியுது. ஹோட்டல்ல போய் உட்காந்து இந்த டிசைன்ல இல்ல நான் ஒரு பண்றேன். ஹோட்டல்ல போய் உட்காந்து ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டேன். நான் பரோட்டாவே சாப்பிட மாட்டேன். ம். ஆனா அன்னைக்கு அந்த பரோட்டா என்னை ஈர்த்தது. காரணம் என்னங்களா? சதுரமா போட்டிருந்தாங்க பரோட்டாவை. ஓகே. சதுரமா பரோட்டா பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன் ஐயா. நான் பாத்துருக்கேன். அதான் சொல்ல எல்லாரும் வட்டமா போடும்போது இவன் சதுரமா போடுறான் ஒரு ஹோட்டல்ல. ம். அந்த அந்த வடிவம் ஈர்க்குது பாருங்க மக்களை. ஓகே, ஓகேங்க ஐயா. புரியுதுங்களா?
புரியுதுங்க ஐயா. ம். இப்ப புரிஞ்சுச்சு ஈஸியா. இப்ப புரிஞ்சுதா? ஓகே. அப்ப பொருட்கள்ல அந்த வடிவத்தை கொண்டு புரியுது. வர்றது. பொருட்களில் செய்யும் ஓகே. ஆமா. நன்றிங்க ஐயா. ம். சார் எண்களை கடவுளா வணங்கலாம்னு சொன்னீங்க சார். அதுக்கு ஒரு நம்பர் சொன்னீங்க. அதுக்கு வேற ஏதாவது விளக்கம் சொல்லுங்க சார். எண்களை கடவுளாக வணங்கலாம் அப்படின்னு ஒரு வரிகள் சொல்லியிருந்தீங்க சார். ம். அதுக்கு ஏதாவது வேற ஒரு விளக்கம் சொல்லுங்க சார். எண்களை கடவுளாம் வழங்கலான்றதுக்கு இன்னும் வேற என்ன விளக்கம் வேணும்? அது நீங்க எப்படின்னு தெரியல நீங்க சார். இல்ல நீங்க அதனால கடவுளை எப்படிலாம் நீங்க வழிபடுறீங்களோ அப்படிலாம் எண்களை வழிபடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார். ஓகே. இப்போ உங்க வீட்டுல முருகர் படம் இருக்குன்னா முருகர் படம் பக்கத்துல ஒரு 8ஆம் நம்பர் வைங்க, 7ஆம் நம்பர் வைங்க, 6ஆம் நம்பர் வைங்க, இல்ல 0 to 9 வரைக்கும் எல்லாத்தையும் கூட வைங்க. ம். அந்த மாதிரிதான். சரிங்க சார். அப்புறம் வேற ஓகே சார். அவ்வளவுதான் இப்ப சார். காலையில எந்திரிச்ச உடனே கடவுளுக்கு தீபாராதனை பண்ணுவீங்களா? எண்களுக்கும் பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணீங்களா? பண்ணுங்க. பூஜைகள் பண்ணீங்களா? பண்ணுங்க. அதாவது எண்களையே கடவுளாக மதிப்பது. ம். கடவுளை நம்ம மதிக்கிறதுக்கு காரணம் என்னதுங்களா? எந்த சக்தியுமே இல்லைன்னா நம்ம கடவுளை மதிக்க மாட்டோம். கடவுள்ன்றது ஒரு சுப்பீரியர் பவர்ன்றனால நம்ம கடவுளை மதிக்கிறோம்.